தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சாயத்து துறையில வந்து வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்க சொந்த பஞ்சாயத்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தவித எக்ஸாமும் கிடையாது, உங்களுக்கு கட்டணமும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்க சொந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வேலைய வந்து ப்ரொவைட் வந்து பண்ணி தருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 45,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5/5/2025, அதாவது அடுத்த மாதம் நீங்கள் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் இஓஐ அப்படின்ற இருக்க அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். அண்ட் மாடல் அப்ளிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சிலரி உங்களுக்கான இந்த டோட்டலாக வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இஓஐ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து வாரியாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளைவே பண்ண முடியும். வேறு அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் அப்ளைவே வந்து பண்ண முடியாது. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை வருஷம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பர்சன் வந்து லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து லெஸ் தென் வந்து 10 இயராவது உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது லாவை பற்றியோ அல்லது சோஷியல் ஒர்க்கோ மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி நீங்கள் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 23 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45,000 வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரி இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏ டிஏ இந்த மாதிரி நிறைய விதமான அலௌன்சஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து 51,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். இவங்க கொடுத்துருக்கிற 5/5/2025 அன்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி இவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலியமாவோ அல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலியமாவோ நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க இதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் போஸ்ட் மூலிமா விண்ணப்பிக்கிறீங்க, அந்த டிலேக்கான அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த அட்ரஸை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்ளை வந்து பண்ண பாருங்கள். இந்த ஜாபுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுலையோ இல்லை வேக்கன்சிலையோ ஏதாவது டவுட் இருக்குன்னா 12 நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கான மாடல் அப்ளிகேஷன். பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கரஸ்பாண்டிங் அட்ரஸ், உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வித் மெயில் ஐடி வித் ஃபோன் நம்பரோட நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள்
பேசிக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் மேனேஜருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களா, அதில் டூ யூ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் நீங்கள் எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன்னா டேஷ் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா. பர்சனல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இவங்க மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து படிச்சிருக்கணும், டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபீல்டில் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அப்ளை நீங்கள் இதில் வந்து ஆமாம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட் பொசிஷன் ஓல்டு எனி, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏதாவது போஸ்ட்டில் வந்து இருந்தீங்களா, ஏதாவது போஸ்ட் ஓல்டு இருக்கா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ப, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் ரிட்டையர்ட் ஆன பர்சனா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி எஸ்என் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும்தான் வைக்கணும். ஒரிஜினலாக எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் உங்களுடைய நேம் வித் நேமோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேட் அண்ட் பிளேஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அரியலூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி, செங்கல்பட்டுக்காக ஒரு வேக்கன்சி, கோயம்புத்தூரில் ஒரு வேக்கன்சி, தருமபுரியில் ஒரு வேக்கன்சி, காஞ்சிபுரத்தில் ஒரு வேக்கன்சி, அண்ட் கன்னியாகுமரியில் ஒரு வேக்கன்சி, கரூரில் ஒரு வேக்கன்சி, அண்ட் கிருஷ்ணகிரிலையும் ஒரு வேக்கன்சி, அண்ட் மதுரையிலையும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அண்ட் மயிலாடுதுறையிலும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, நாமக்கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அண்ட் ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, அதாவது திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், திருப்பத்தூர் அண்ட் திருவண்ணாமலை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர், வேலூர், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 23 டிஸ்ட்ரிக்டில் 23 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து தான் இருக்கும். அந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதில் லெஸ் தானே வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 2 இயர்ஸ் ஆனாலும் நீங்கள் வந்து யாருமே அப்ளை பண்ணாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களையே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா. 10 இயர் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. 2 இயர், 1 இயர், 3 இயர் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.